சுந்தரர் நமது நாட்டு பழமொழி 4 பேர் போற வழியில போப்பா. யார் அந்த 4 பேர்? திருஞான சம்பந்தர் பெருமான், திருநாவுக்கரசர், சுந்தரர் பெருமான், மாணிக்கவாசகர் என்ற நம்முடைய சமயாச்சாரியர்கள். இவர்கள்தான் அந்த 4வர்கள். இவர்கள் சென்ற வழி சமய நெறி, சைவ நெறியாகும். இவர்கள் காட்டிய அந்த வழியிலே நாம் வாழ வேண்டும். அதற்கு 4 நிலைகளை கூறுகிறார்கள். சரியை நெறி என்பது உடல் முக்கால் பகுதியும் உணர்வு கால் பகுதியுமாக கொண்ட உடல் தொண்டு. கிரியை நெறி, அதாவது பூசை செய்யும் நெறி, உடல் பாதியும் உணர்வு பாதியும் கலந்த நெறி. அடுத்தது யோக நெறி, அறிவு முக்கால் பகுதியும் உடல் கூறு கால் பகுதியும் கொண்ட யோக பயிற்சி. ஆக இந்த 3ம் சாதனை நெறிகள். இறுதியாக வருவது ஞான நெறி. இதுவே நாம் முடிவாக இறைவனை அடைய வேண்டிய நெறி. ஞானமே சிவம், சிவமே ஞானம், அன்பே சிவம் என்று இரவு பகல் என்ற காலமெல்லாம் இல்லாமல் எந்த நிலையிலும் எப்பொழுதுமே சிவம் வேறு நாம் வேறு என்றில்லாமல் நம்முள்ளே சிவனை நாம் காண விழையும் நெறிதான் இந்த இறுதியான ஞான நெறி. இந்த 4 நெறிகளையும் விளக்க வந்தவர்கள்தான் இந்த சமயாச்சாரியார்கள். இந்த 4 நெறிகளும் தனித்தனியான நெறி அல்ல. இவற்றை நாம் ஒரு பருவ மாற்றமாகவே நினைக்க வேண்டும். சரியை என்பது ஆரம்ப அரும்பு நிலை, கிரியை என்பது மலர் நிலை, யோகம் என்பது காய் நிலை, ஞானம் என்பதே இறுதியான பரம்பொருளை நாம் அடைய நினைக்கும் கனி நிலை. ஆக இந்த 4 நெறியில் யோக நெறியை காட்டியதோடு நமக்கு ஆச்சாரியராக உள்ளவர்கள் இந்த ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசர் ஆகிய இவர்களே என்றும், நம்மால் வணங்கத்தக்க அடியார்கள் இந்த நாயன்மார்களே என்றும் விளக்கி காட்டியதோடு வாழ்ந்து காட்டியவர்கள்தான் நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பெரிய பாடம். குற்றம் செய்வது என்பது உயிர்களின் இயல்பு. குற்றம் செய்யாமல் வாழுவது மிகவும் கடினம். ஆக இறை நெறி தவறாமல் எவ்வளவு துன்பம் வரினும், எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் அந்த இறைவனே, அந்த சிவனே நம்மை காப்பான் என்ற உறுதிப்பாட்டுடன் நாம் வாழ்ந்தால் எல்லா விதமான துன்பங்களையும் கடந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து அந்த சரியை நெறி, கிரியை நெறி, யோக நெறி, ஞான நெறி எல்லாவற்றிலும் அடைந்து அந்த சிவத்தை அடையலாம். சுந்தரர் பெருமானின் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இறைவன் சுந்தரருக்கு தன்னை தோழனாக கொடுத்தார். ஆனால் சுந்தரர் பெருமான் செய்த தவறுகளுக்கெல்லாம் உடந்தையாக இல்லை. தவறு செய்த பொழுது கண்டித்தார், பின்னர் தண்டித்தார். அந்த நடுநிலைமையை எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்கவில்லை. உண்மையை உணர்த்துகிறார். ஆக அடியவராகிய சுந்தரரை ஆட்கொண்டார். இந்த செய்தி நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் பாடமாகும். இறைவனே நம்மை காப்பான் என்ற உறுதியுடன் நாம் எல்லாவற்றையும் அந்த இறைவனிடத்திலே ஒப்படைத்து விட்டால் நமக்கு இடர்கள் ஏது, துன்பங்கள் ஏது? இப்பொழுது சுந்தரர் பெருமான் வரலாற்றுக்கு நேரே வருவோம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்த பொழுது விஷம்
ஆலாகல விஷம் வருகிறது. அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் வரவேண்டுமே, தகுதியானவர் யார் என்று எம்பிரான் எண்ணிய பொழுது தன்னுடைய அழகு சுந்தர தோற்றத்தை கண்ணாடியிலே பார்க்கிறார். அவருடைய பேரழகு தோற்றம் அங்கே பிரதிபலிக்கிறது. உடனே அந்த உருவத்தை தன் சுட்டு விரலால் வா என்று அழைக்கிறார். ஆக அப்படி அந்த அழகிய உருவமே, அந்த அழகிய உருவம்தான் சுந்தரர் பெருமான். ஆலாகால விஷத்தை எடுத்து வரச் செய்து அதனை தாம் உண்டு கண்டத்திலே அடக்கினார். ஆக சுந்தரர் பெருமான் ஒரு சிவ சிருஷ்டி. இப்படி உருவான நம் சுந்தரர் பெருமான் இறைவனுக்கு பல்வேறு வகையான தொண்டுகளை செய்து கொண்டு திருக்கையிலையிலே எம்பிரானுடன் இருக்கிறார். உமாதேவியின் சேடி பெண்களான அனிந்திதை, கமலினி என்ற இரு பெண்களை பார்க்கிறார். மனம் தடுமாறுகிறது. காதல் வயப்பட்டார். இதனால் என்ன துன்பமா? இல்லை, நாமெல்லாம் புண்ணியம் செய்தவர்களாக ஆனோம். மையலே வராத இடம், காதல் வராத இடம் திருக்கைலாயம். அங்கு காதல் தோன்றியது என்றால் மானுட பெண்கள், அந்த தேவ பெண்களை பார்த்து காதல் வந்தது என்றால் அது இறைவனின் அருள்தானே. நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்று அந்த இறைவனே நிகழ்த்திய திருவிளையாடல் தானே அது. அந்த இரு பெண்களை பார்த்து காதல் கொள்கிறார். வேண்டியதை கொடுக்கும் அந்த இறையருள், நீ மையல் கொண்ட பெண்களுடன் இருந்து வாழ்க்கை நடத்தி வா என்று கூறுகிறார். ஆக அந்த தருணத்திலே தன்னை மறந்ததைக் கண்டு துவளும் சுந்தரர் பெருமான் மனித வாழ்க்கையில் மயங்குங்கால் ஐயனே என்னை தடுத்தாட்கொள்க என்று இறைஞ்சுகிறார். மனம் வெதும்பி இறைவன் ஆணைப்படி திருநாவலூரிலே ஒரு ஆதி சைவர் குலத்திலே சடையனார், இசைஞானியார் என்ற அருமையான பெற்றோர்களின் அருமை மகனாக தோன்றுகிறார், வளருகிறார். திருமுனைப்பாடி நாட்டை ஆண்டு வந்த நரசிங்க முனையரின் அருமை வளர்ப்பு புதல்வராக தோன்றுகிறார். மணப்பருவம் எய்துகிறார். புத்தூரிலே சடங்கவி சிவாச்சாரியாரின் திருமகளை மணம் புரிய நேருகிறது. சிவாச்சாரியாரின் மகளை மணம் பேசி முடிவு செய்கின்றனர். திருமண நாளிலே இறைவன் ஒரு கிழவேதியர் உருவம் கொண்டு அங்கு வருகிறார். அங்கு இருக்கும் ஊர் பெரியவர்களிடம், இந்த மாப்பிள்ளையிடம் எனக்கும் உனக்கும் ஒரு பெரு வழக்கு உள்ளது, அந்த வழக்கு தீர்ந்த பிறகே நீர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இந்த மாப்பிள்ளை எனக்கு வழி வழி அடிமை, இவன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்கும் பொழுது, ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாவது உலகியல் இல்லையே, நீர் என்ன பித்தரா என்று கேட்கின்றனர். அந்த சமயத்திலே அந்த இறைவனாக வந்த அந்த அந்தண வேதியர், உன்னுடைய தாத்தா எழுதி கொடுத்த ஓலை இருக்கிறது என்று கூற, நம்பியாரூரார் விரைந்து அவ்வோலையை பற்றி கிழித்து எரிந்து விடுகிறார். ஆக அந்த முதியவர், இந்த ஓலையை நீ கிழித்து எரிந்து விட்டதால் நீ உண்மையை மறைக்கிறாய், நீ எனக்கு அடிமை என்பதை நீ இப்பொழுது 100 விழுக்காடு உறுதி செய்து விட்டாய் என்று கூறுகிறார். ஆக இது உண்மையான ஓலை அல்ல, இது ஒரு படி ஓலை, மூல ஓலை, ஒரிஜினல். என் ஊரான திருவண்ணைநல்லூரிலே உள்ளது, அங்கு வா, நான் காட்டுகிறேன் என்று கூறுகிறார். வேறு வழியே இல்லாமல் நம்பியாரூரார் அந்த ஊர் பெருமக்கள் அவருடைய சுற்றத்தார்களுடன் திருவண்ணைநல்லூருக்கு செல்லுகிறார். திருவண்ணைநல்லூரிலே அந்த வழக்கு நடக்கிறது. இறுதியிலே அந்த நம்பியாரூர்தான் இம்முதியவருக்கு அடிமை என்று தீர்ப்பு உரைக்கின்றனர். அவையோர் இவரிடம், உங்களுடைய இருப்பிடம் எது, நீங்கள் எந்த ஊர் என்று கூற, அவர் கோவிலுக்குள்ளே சென்று மறைகிறார். தொடர்ந்து சென்ற அவரை அங்கு காணாது திகைக்கின்றனர். அங்கே இறைவர் உமையொரு பாகனாக விடையின் மேலே காட்சி தருகிறார். நம்பியாரூரார்
தன்னுடைய பூர்வ ஜென்ம நிலையை உணர்கிறார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க இந்த பிறவியிலே சரியான நேரத்திலே வந்து நான் உன்னை தடுத்தாட்கொண்டேன் என்று கூறுகிறார். தொடர்ந்து சொன்ற அவரை அங்கு காணாது திகைக்கின்றனர். அங்கே இறைவர் உமையொரு பாகனாக விடையின் மேலே காட்சி தருகிறார். நம்பியாரூரார் தன்னுடைய பூர்வ ஜென்ம நிலையை உணர்கிறார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க இந்த பிறவியிலே சரியான நேரத்திலே வந்து நான் உன்னை தடுத்தாட்கொண்டேன் என்று கூறுகிறார். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகள் நிலை என்ன என்று நம்மில் சிலருக்கு ஐயப்பாடு தோன்றும். அந்த அம்மையார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருநாமத்தை ஜபித்து ஜபித்தே முக்தி அடைந்தார். இதனை கேட்ட நம்பியாரூரார் மனம் உருகிறார், இறைவனை போற்றுகிறார். அந்த நிலையிலே நீ என்னை வன்மொழிகளால் பேசியதால் இனிமேல் நீர் வன் தொண்டன் என்ற பெயர் பெறுவாய் என்று கூறி சுந்தர தமிழிலே நம்மை பாடுக என்று கூறுகிறார். நான் எப்படி பாடுவேன் என்று நின்றபோது, பித்தா பித்தா என்று என்னை நீ பேசினாய் அல்லவா, ஆக அந்த பித்தன் என்ற வார்த்தையை கொண்டு நீ பாடு என்று கூறுகிறார். இறைவனுடைய பெருங்கருணையை நினைத்து வந்தொண்டர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று பாடுகிறார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தா மரபானே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் ஆருட்டுறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனே தல யாத்திரையை தொடங்குகிறார். திருவதிகை என்ற தலத்தை அடைகிறார். திருநாவுக்கரசர் அருள் பெற்ற தலம் என்பதால் அதனை மிதிக்க அஞ்சுகிறார். அந்த நகற்றின் வெளியே உள்ள ஒரு மடம், சித்தவட மடத்திலே அடியார்கள் பல சூழ தங்கியிருக்கிறார். அந்த மடத்திலே இரவு உறங்குகிறார். அப்பொழுது அவர் பக்கத்திலே கிழ வேதியர் வடிவத்திலே சுந்தரர் பெருமான் அருகே ஒருவர் வந்து படுக்கிறார். நன்றாக உறங்கிய பின்பு வன்தொண்டரின் தலைமேலே தன்னுடைய கால் படும்படி படுக்கிறார். அந்த திருவடி பட்டவுடனே சிலிர்த்து எழுந்து கோபப்படுகிறார். நான் தெரியாமல் செய்துவிட்டேன், என்னுடைய முதுமையால் அப்படி நடந்து விட்டது என்று அவர் சொல்ல சுந்தரரும் தள்ளி படுக்கிறார். பிறகு முதியவரின் திருவடிகள் திரும்பவும் சுந்தரர் பெருமான் தலைமேலே படுகிறது. கடுமையான சொற்களை வீசுகிறார் சுந்தரர் பெருமான். திரும்பவும் இதே போல நடக்கிறது. சுந்தரர் மிகவும் கோபித்து, என்னை பலகாலம் மிதித்த நீர் யார் என்று கூறுகிறார். உடனே அவர், என்னை நீ அறிந்ததில்லையா, என்னை பார்த்ததில்லையா, என்னை நன்றாக பாரும் என்று கூற, ஆகா, திருவதிகை வீரட்டாதீஸ்வர பெருமானே தன் முடியின் மேல் பாத கமலங்களை சூட்டி திருவடி தீட்சை தந்திருக்கிறாரே என்று உணர்கிறார். அந்த நேரம் வரை அறியாது அவரை சிலந்து உரைத்ததற்காக வருந்துகிறார். தம்மானை அறியாத சாதியர் உளரோ என தொடங்கி அருமையான ஒரு பதியத்தை பாடி அருளுகிறார். அதற்கு பிறகு தில்லையை வந்து அடைகிறார். இறைவனை சுந்தர தமிழிலே பாடுகிறார். இறைவனுடைய கட்டளையால் திருவாரூருக்கு புறப்பட்டு செல்லுகிறார். வழியிலே சீர்காழி தலத்தை திரும்பவும் மிதிக்க அஞ்சுகிறார். ஏன், திருஞான சம்பந்த பெருமான் அருள் பெற்ற ஸ்தலம் அல்லவா, ஆக சீர்காழி எல்லையிலே இருக்கிறார். அப்பொழுது அம்மையப்பராக இறைவன் காட்சி அளிக்கிறார். இப்படி பல தலங்களை தரிசனம் செய்து கொண்டு திருவாரூர் அடைகிறார். ஆக
வன்தொண்டரின் வருகையை இறைவன் அடியவர்களுக்கு நினைவூட்டுகிறார். அவர்களை வரவேற்குமாறு பணிக்கிறார். தொண்டர்கள் இவரை மிகவும் சிறப்பாக வரவேற்கிறார். அப்பொழுதுதான் இறைவன், தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம், நான் உன்னை தடுத்தாண்டு கொண்ட போது நீ இருந்த திருமண கோலத்திலே எப்பொழுதும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறி அருளுகிறார். தம்பிரான் தோழர் என அடியவர்கள் எல்லாம் அவரை போற்றி வணங்குகிறார்கள். அந்த திருவாரூர் தலத்திலே இறைவனை அன்போடு வழிபட்டுக் கொண்டிருந்த காலத்திலே முன் ஜென்ம பிறப்பிலே திருக்கையிலையிலே அவரால் மிகவும் விரும்பப்பட்ட பெண்ணான இருவருள் ஒருவரான கமலினி என்ற பெண் இந்த ஜென்மத்திலே பறவையாராக வளர இறைவனை வழிபட திருவாரூர் வருகிறார். முன்பிறப்பின் சூழலாலும் இறை அருளினாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து காதல் கொள்கின்றனர். பறவையாரை தனக்கே மனம் முடிக்க வேண்டும் என்று சுந்தரர் பெருமான் மிக உரிமையோடு இறைவனை கேட்கிறார். இறைவனும் அப்படியே நடக்க வேண்டும் என்று அடியவர்களிடத்தே கூற இறைவன் திருவருளால் திருமணம் மிக இனிமையாக நடைபெறுகிறது. நல்ல இல்லறத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கும் காலத்திலே திருவாரூர் தேவாசிரியர் மண்டபத்தின் முன்னே நடந்து செல்கிறார். அந்த தேவாசிரியர் மண்டபத்திலே சிவனடியார்கள் இருக்கிறார்கள். அந்த சிவனடியார் கூட்டத்துக்குள்ளே விரண்மிண்டர் என்ற பெரிய புராண அடியாரும் இருக்கிறார். அவருடைய கொள்கை சிவனை வழிபடும் முன்பே அந்த சிவனடியார் திருக்கூட்டத்தை வழிபட வேண்டும் என்பதே. பல தலங்களை வழிபட்டு திருவாரூருக்கு வந்த அந்த விரண்மிண்டர் சுந்தரர் பெருமான் திருத்தொண்டர்களை வணங்காது கோவிலுக்குள்ளே செல்லுகிறாரே என்ற கோபத்தோடு வன்தொண்டனும் புறம்பு, அந்த வன்தொண்டனுக்கு தம்மை பேணாது செல்லும் நம்பி ஆரூரனும் புறம்பு, அவனுடைய சிவனும் எங்களுக்கு புறம்பு என்று வெகுண்டெழுந்து கூறுகிறார். என்ன ஒரு மன உறுதி, என்ன ஒரு கட்டுப்பாடு அவர்களுக்குள்ளே. தங்களுடைய கொள்கைக்கு மாறாக யார் இருந்தாலும் அந்த சிவனாக இருந்தால் கூட அவர்களை புறக்கணிக்க சொல்கிறது. ஆக அந்த நிலையிலே இறைவன் அவருக்கு உள்ளின்று உணர்த்தி, இந்த சிவனடியார் திருக்கூட்டத்திற்கு முன்பே நீ அடியார் பெருமையை உணர்த்த வேண்டும் என்று கூறுகிறார். நான் எப்படி பாடுவேன் என்று கேட்டபொழுது, தில்லைவாழ் அந்தணர்தம் அடியேற்கும் அடியேன், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று ஒரு முதல் வரியையே இறைவன் பாட அடியெடுத்துக் கொடுக்க, திருவருளால் அடியவர்களின் வரலாற்றையும் அவர்கள் தொண்டின் சிறப்பையும் பண்பையும் உணர்கிறார் நம்பி ஆரூரர். இறைவனது வாக்கை தொடர்ந்து அந்த திருத்தொண்டர் தொகை என்ற ஒரு நூலை வழங்குகிறார். இந்த பதிகத்தாலே சுந்தரர் பெருமான் தன் காலத்திலும் தனக்கு முன்பு வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த தொண்டர்களை பற்றியும் தன் காலத்திற்கு பின்னே வரும் அடியார்களையும் சுட்டி வணங்குகிறார். ஆக இந்த 63 சிவன் அடியார்களை பற்றி நாம் அறிந்து வழிபட காரணமாக இருந்தவர் சுந்தரர் பெருமான் என்றால், அவர் யார் மூலம் அப்படி செயல்பட்டார் என்றால் அதற்கு மூல காரணம் விரண்மிண்டார் தானே. ஆக திருத்தொண்ட தொகையை அருளித்தரச் செய்த விரண்மிண்டரின் கோபத்தை சில நேரம் நான் நல்லதாகத்தானே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக திருக்கோளிலி என்ற தலத்திலே குண்டையூரில் குண்டையூர் கிழார் என்ற ஒரு வேளாளர் வாழ்ந்து வருகிறார். சுந்தரர் பெருமானிடத்திலே மிகுந்த அன்புடையவர். சுந்தரருக்கும் பறவை நாச்சிக்கும் தேவையான உணவுப் பொருட்களை அங்கே
அனுப்பி கொண்டு வந்தார். ஒரு காலத்திலே மழை இல்லாததால் விளைச்சல் குறைகிறது, உணவு தட்டுப்பாடு வருகிறது. ஆக என்னால் சுந்தரர் பெருமானுக்கு தானியங்களை அனுப்ப முடியவில்லையே என்று வருந்துகிறார். அப்படியே நினைத்துக் கொண்டு தூங்கிவிடுகிறார். இறைவனோ குபேரனை கொண்டு அந்த குண்டையூர் ஸ்தலம் முழுக்க நெல்லை குவிக்கிறார். இறைவனே அந்த செய்தியையும் கூறுகிறார். பொழுது விடிந்து வெளியே சென்று பார்த்தால் நெல் மலையை பார்த்து மலைக்கிறார், திருவருளை போற்றுகிறார். இந்த இனிமையான செயலை உடனடியாக சுந்தரர் பெருமானுக்கு கூறுகிறார். சுந்தரர் பெருமான் திருவருளின் துணையின்றி இதனை எடுத்துக்கூட செல்ல முடியாதே என்று நினைக்கிறார். நீள நினைந்தடியேன் உம்மை நித்தலும் கைதொழுவேன் என்ற ஒரு பதிகம் பாடுகிறார். அன்று இரவே சிவகணங்கள் நெல் முழுவதையும் திருவையாறிலே கொண்டு போய் நிரப்புகின்றன. மறுநாள் திருவாரூர் மக்களும் பரவை நாச்சியும் கண்டு வியப்புற்று இறைவன் திருவருளை நினைத்து வணங்குகின்றனர். ஆரூர் மக்கள் அனைவரையும் அவர்கள் வீட்டின் முன்னே உள்ள நெற்குவியலை அவரவர்களே உபயோகித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை கூறிவிடுகிறார். திருநாட்டியத்தான்குடிக்கு செல்லுகிறார். அங்கே கோட்புலி நாயனாரை கண்டு வணங்கி மகிழ்கிறார். சுந்தரர் பெருமானுடைய பெருமையை கேட்டறிந்து தன்னுடைய அன்பு குழந்தைகள், அன்பு மகள்கள் சிங்களடி வனப்பகை என்பவரை உங்களுக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். மறுத்த பெருமானோ அவர்களை என் குழந்தைகளாக, என் மக்களாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறுகிறார். பரவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் என்ற இருவர் காரணமாகவே, கமலினி அனந்தினி என்ற இரு பெண்களின் காரணமாகவே திருக்கையிலிருந்து இந்த பூலோகத்திற்கு வந்தவர். ஆதலால் வேறு பெண்களை கண்டவுடன் காதல் உணர்வு கூட இல்லாமல் இருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னுடைய பதிகத்திலே சிங்கடி அப்பன், வனப்பகை அப்பன் என்று கூறுகிறார். இந்த இரண்டு பெண்களுக்கும் நான் தந்தை என முறையாக சுட்டி பாடி அருளுகிறார். அடுத்ததாக திருவாரூரிலே பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. பரவைநாச்சிக்கு அந்த உற்சவத்திற்கு செலவு செய்வதற்காக பணம் இல்லை. ஆக ஒரு கணவனாக தன் மனைவிக்கு பொருள் ஈட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே திருப்புகலூர் செல்லுகிறார். திருக்கோவிலிலே சென்று இறைவனை துதிக்கிறார். வெளியே வருகிறார். சற்று தூக்கம் வருகிறது. அந்த ஸ்தலத்திலே கோயில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக செங்கல் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் வசதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக பெருமான் செங்கல்லை எடுத்து தன்னுடைய தலையிலே அடியிலே வைத்துக் கொண்டு உறங்குகிறார். சிறிது நேரம் கழித்து விழித்து பார்க்கிறார். தலையிலே வைத்து தூங்கிய செங்கற்கள் செம்பொற்கட்டிகளாக பொன்னாக மாறிவிடுகிறது. இதனை கண்டு வியப்புறுகிறார். புகழூர் இறைவனை தமிழால் போற்றுகிறார். தம்மையே புகழ்ந்து என தொடங்கும் அப்பதிகத்தை மிகவும் சிறப்பாக பாடுகிறார். அடுத்து திருவாலம்பொழிலை அடைகிறார். அன்று இரவு அவர் கனவிலே தோன்றி மழபாடிக்கு வர மறந்தனையோ என்று கேட்டு மறைகிறார். விழித்தெழுந்த சுந்தரர் காவிரியை கடந்து மழபாடிக்கு சென்று இறைவனை வணங்கி பொன்னார் மேனியனே என தொடங்கிய பாடலை போற்றுகிறார். பின்னர் பல்வேறு தலங்களை உள்ள இறைவனை வழிபடுகிறார். பொன் வேண்டுகிறார். பொன் கிடைக்கவில்லை. உடனே மனம் புழுங்குகிறார்.
இறைவனை உரிமையுடன் இகழ்ந்து பாடுகிறார். அவருடைய தோழர் அல்லவா? ஆக ஏசினாலும் இகழ்ந்துரைத்தாலும் உவகைமிக்க அருள் புரிபவர் அல்லவா நம் இறைவன். அவருடைய பாடலை, தன் வன்தொண்டன் பாடலை, தமிழ் பாடலை கேட்க வேண்டும் என்ற அவா கொண்டிருந்தார் இறைவன். அடுத்ததாக அவர் சோழ நாட்டிலே பல தலங்களை வணங்கிக் கொண்டு திருக்கூடலையாற்றைக்கு செல்லுகிறார். அங்கு செல்லாமல் திருமுதுகுன்றம் நோக்கி செல்லுகின்றார். அப்பொழுது திருக்கூடலையாற்று தெய்வம் வழிப்போக்கராக வருகிறது. சுந்தரர் பெருமான் அவரிடத்தே சென்று அந்த திருமுதுகுன்றத்திற்கு வழி கேட்க, அவரோ நீர் கூடலையாற்றுக்கு அடைய சென்றதே இவ்வழி என்று கூறி அவருக்கும் துணையாக வந்து அவ்வூர் எல்லை அருகே மறைந்து விடுகிறார். இந்த அதிசயத்தை கண்ட எம்பெருமான் சுந்தரருடன் தன்னுடன் வழித்துணையாக வந்தவர் இறைவனே என்று தெளிகிறார். இறைவனை அருந்தமிழிலே பாடுகிறார். பிறகு திருமுதுகுன்றம் செல்லுகிறார். இறைவனை செந்தமிழால் பாடுகிறார். இறைவனோ அதற்கு பரிசாக 12,000 பொன்னை பரிசாக கொடுக்கிறார். அந்த பொன் முழுவதையுமே தான் திருவாரூர் எடுத்துச் செல்ல வேண்டுமே என்று எண்ணுகிறார். ஆக அப்படி கேட்டபொழுது, உன் இடத்தில் உள்ள பொன்னையெல்லாம் மணிமுத்தா நதியிலே இடு, திருவார் குளத்திலே எடுத்துக்கொள் என்று அசரீரி வருகிறது. ஆக இப்பொழுது கூட ஒரு செய்தி உண்டு, ஆற்றிலே விட்டு குளத்திலே தேடுகிறார்கள் என்று. சுந்தரர் தாம் பெற்ற பொன் அனைத்தையுமே அந்த மணிமுத்தா ஆற்றிலே விட்டுவிட்டு திருவாரூர் குளத்துக்கு செல்லுகின்றார். பிறகு பல தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு திருவாரூர் செல்கிறார். தன் மனைவியாரிடமே இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார். திருவாரூர் திருக்கோயிலுக்கு அருகே உள்ள திருக்குளத்திற்கே சென்று மக்கள் பறவையினாட்சி அனைவரும் அங்கே நிற்க வைத்துவிட்டு குளத்திலே மூழ்குகிறார். மூழ்கி பொன்னை தேடுகிறார். இறைவனுடைய திருவிளையாடலை பாருங்கள். சுந்தரரிடமிருந்து நல்ல நல்ல தமிழ் பாடல்களை கேட்க விரும்பிய இறைவன் பொன்னை உடனே கிடைக்க செய்யவில்லை. பறவையாரோ மிக ஏளனமாக திருவருளை அறியும் முறை இதுதானா என்று சிரிக்க, பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்கசைத்தீர் என்று கேட்க பொன் குளத்திலே கிடைத்தது. அப்பொழுது கூட தான் வெட்டி எடுத்து வந்த பொன்னோடு இந்த பொன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். அப்பொன் ஒரு மாற்று குறைவாகவே காணப்படுகிறது. அதற்காக ஒரு திருப்பதிகம் பாட திருவருளால் அந்த பொன் நல்ல உயர்ந்த மாற்று உயர்ந்ததாக கிடைக்கிறது. சுந்தரர் பல தலங்களை வணங்கிவிட்டு இறைவனை செந்தமிழால் பாடிவிட்டு திருக்கருகாவூர் நோக்கி செல்கிறார். அப்பொழுது மிகுந்த பசியும் தாகமும் ஏற்படுகிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? இறைவனே அந்தண வடிவிலே வந்து எழுந்தருளுகிறார். சோறும் நீரும் தருகிறார். உண்ட களைப்பிலே சுந்தரரும் அடியவர்களும் சிறிது உறக்கம் கொள்கின்றனர். சிறிது நேரம் சென்று மறையவரும் மற்றவர்களும் மறைந்து விடுகிறார். இப்படி தனக்காக உணவும் நீரும் கொண்டு வந்தது இறைவனே என்பதை உணர்கிறார். பதியம் பாடி இறைவன் திருவருளை பெறுகிறார். பல தலங்களை எல்லாம் திருக்கழிப்பாலை, திருத்தணை, திருநாவலூர் போன்ற தலங்களில் எல்லாம் உள்ள இறைவனை வணங்கிவிட்டு திருக்கச்சூர் ஆலய கோயில் அண்ணலை வணங்குகிறார். அங்கே பசி மிகுகிறது. தன் அடியார்களுடன் அங்கே இருக்கிறார். இறைவனோ மறையவர் வேடத்திலே எழுந்தருளி அருகே உள்ள வீடுகளில் எல்லாம்
சுந்தரருக்காக பிச்சை எடுக்கிறார். தான் எடுத்து வந்த அந்த பிச்சை உணவை, சோற்றையும் கரியையும் சுந்தரர் பெருமானுக்கும் அவரது அடியார்களுக்கும் கொடுக்கிறார். இவர்கள் அனைவரும் மிக நிம்மதியாக உணவு உண்டு முடிந்த மாத்திரத்திலே மறையவர் மறைந்து விடுகிறார். ஆக அந்த நேரத்திலே சுந்தரர் பெருமான் திருவருளை உணர்ந்து நெஞ்சம் நெகிழ பதிகங்களை பாடுகிறார். ஆக அவருடைய தல யாத்திரை தொடங்குகிறது. காஞ்சிபுரத்திலிருந்து திரு ஒற்றியூர் வருகிறார். ஒற்றியூர் அப்பனை வழிபடுகிறார். இந்த ஒற்றியூரிலேதான் திருக்கையிலையில் அவரால் விரும்பப்பட்ட முன்ஜென்மத்திலே அணிந்ததையாக இந்த ஜென்மத்திலே சங்கிலி நாச்சியாராக இருக்கும் அந்த அழகிய நங்கையை நோக்குகிறார். அந்த கோவிலிலே நாளும் திருத்தொண்டு செய்து வரும் சங்கிலி நாச்சியை கண்டவுடனே திருவருளின் தூண்டுதலால் அவர் மேல் காதல் கொள்கிறார். உடனே இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்காக இறைவனிடத்தே தூது செல்லுகிறார். தனக்கு இந்த சங்கிலி நாச்சியை பணம் முடித்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். சிவனும் சங்கிலியின் கனவிலே தோன்றி, நீ சுந்தரரை மணந்து கொள் என்று கூறுகிறார். சங்கிலியாரோ சுந்தரருக்கு முதலே ஒரு திருமணம் நடந்தது என்பதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, நீ சுந்தரனிடம் உன்னை பிரியேன் என்ற சத்திய வாக்குமூலம் வாங்கிக் கொண்டு திருமணம் செய்து கொள் என்று கூறுகிறார். சுந்தரரிடமும் அவ்வாறே சபதம் செய்து தருமாறு கேட்கிறார். பல தலங்களுக்கு சென்று எல்லா இறைவனையும் பாடி செந்தமிழால் பாடி வணங்கும் அவரால் திரு ஒற்றியூரிலே தன்னால் இருக்க முடியாது என்று நினைக்கிறார். ஆக என்ன செய்வது? இந்த பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நினைவால் திருவொற்றியூர் அப்பரிடமே சென்று, நான் உன் சந்நிதி முன்பு நின்று சங்கிலிக்கு சத்தியம் செய்து கொடுக்கும் பொழுது நீ இந்த இடத்திலே உன் கருவறையிலே இல்லாமல் வெளியே உள்ள மகிழ மரத்தடியில் சென்று இரு என்று கூற, இறைவனும் அதற்கு இசைகிறார். இதற்கு ஒரு திருவிளையாடல் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து சங்கிலியாரிடம், நீ உன்னுடைய சத்திய வாக்கை கருவறையிலே வாங்கிக் கொள்ள வேண்டாம், மகிழ மரத்தடியிலே இருந்தால் போரும் என்று கூறு என்று உணர்த்த, சங்கிலியார் சுந்தரரை மகிழ மரத்தடியிலே எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என்று வேண்ட, சுந்தரரும் இது இறைவனது சூழ்ச்சிதான் என்று எண்ணி வேறு வழி ஏதும் தெரியாமல் சத்தியம் செய்து கொடுத்தார். இருவருக்கும் திருமணம் நிகழ்கிறது. அந்த நல்ல மன வாழ்க்கையிலே திளைக்கிறார். காலங்கள் மாறுகிறது. இளவேனிற் பருவம் வருகிறது. அப்பொழுது திருவாரூரிலே உள்ள பெருமானுக்கு நிகழும் வசந்த உற்சவம் நினைவுக்கு வருகிறது. ஆகா, எத்தனை நாள் உன்னை பிரிந்து விட்டேன் என் ஆரூர் பெருமானே என்று நினைத்து ஆரூர் நோக்கி செல்ல வேண்டும் என்று புறப்பட்டார். இந்த கணத்திலே ஒன்றை சொல்ல வேண்டும். அவருக்கு சத்தியமாக பறவை நாச்சியின் மேல் உள்ள காதலால் திருவொற்றியூரிலிருந்து திருவாரூர் செல்லவில்லை. அந்த வசந்த உற்சவ காலத்திலே அந்த விழாவும் அந்த இறைவனும் தான் அவர் மனதிலே தோன்றினார்கள். ஆக என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று நினைத்து திருவொற்றியூரிலிருந்து திருவாரூர் நோக்கி புறப்படுகிறார். இறைவனாக இருந்தாலும், இறைவன் தன் தோழனாக இருந்தாலும், சத்தியத்தை மீறினால் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் என்பதற்கான காட்சி ஊர் எல்லையை தாண்டுகிறார். அவர் செய்த சத்தியத்தால் அவருடைய 2 கண்களும் போய்விடுகிறது. பார்வையை இழந்து விடுகிறார். ஆனால் மனம் தளரவில்லை. அந்த தெய்வத்தை காண வேண்டும் என்ற உறுதி அவர் நெஞ்சிலே இருக்கிறது. பயணத்தை தொடர்கிறார். ஆனால் தன் தவற்றை உணர்கிறார். ஆக என்னுடைய
துயரம் நீங்க நீ அருள் செய் என்று கேட்கிறார். திருமுல்லை வாயில் செல்லுகிறார். அங்குள்ள இறைவனை வேண்டி துன்பத்தை நீக்கு என்று கேட்கிறார். திருவெண்பா திருக்கோயிலின் முன்னே, கோவிலில் நீர் இருக்கீரா, கோவிலில் உள்ளீரோ கூறு என்று மிகவும் வேகமாக கேட்கிறார். இறைவன் உள்ளிருந்தே நான் உள்ளேதான் இருக்கிறேன், உளம் போகீர் உள்ளம் போகீர் என்று மறுமொழி கூற, அவருக்கு அந்த நேரத்திலே உதவ வேண்டி இறைவன் ஒரு ஊன்றுகோலை கொடுத்து அருளுகிறார். ஆக வேறு வழியின்றி அந்த ஊன்றுகோலின் துணையோடு இரு கண் பார்வையும் இழந்து அப்படியும் தன்னுடைய பயணத்தை திருவாரூர் நோக்கியே செலுத்துகிறார். காஞ்சிபுரத்தை அடைகிறார். ஏகாம்பரநாதரையும் அம்பிகை ஏலவார் குழலாள் தெய்வத்தையும் பணிகிறார். இறைவனின் திருவருளால் இடது கண் பார்வைதான் கிடைக்கிறது. அந்த இடத்திலே இறைவனையும் இறைவியையும் பார்க்கிறார். அந்த நேரத்திலே உளம் கசிந்து ஆலந்தான் உகந்தான் என்ற பதியத்தை பாடுகிறார். அந்த பதியத்திலே அதற்கு பின் தன்னுடைய இடக்கண் பார்வை வந்துவிட்டது என்று கூறுகிறார். ஆக ஒரு ஏக்க உணர்வோடுதான் அங்கிருந்து கிளம்பி செல்கிறார். அப்பொழுது அவர் உடம்பிலே ஒரு கடுமையான தோல் நோய் வருகிறது. வலக்கண் பார்வை இல்லை. அதோடு சேர்ந்து இந்த தோல் நோயும் அவரை மிகவும் வருத்த இறைவனை நினைத்து வணங்கி உருகி பாடுகிறார். இறைவன் அந்த நேரத்திலே இந்த திருக்குளத்திலே மூழ்கி எழு, உன்னுடைய உடல் நோய் சென்றுவிடும் என்று கூறுகிறார். ஆக அப்படியே நடக்கிறது. அந்த குளத்திலே மூழ்கி எழுந்தவுடன் அவருடைய தோல் நோய் அனைத்தும் சென்று முன்போலவே அழகிய சுந்தர வடிவத்தை பெறுகிறார். வழியிலே பல தலங்களை சென்று இறைவனை தரிசித்து விட்டு பாக்களை பாடிவிட்டு திருவாரூர் செல்கிறார். மாலை பொழுதிலே திருக்கோயில் வழிபாடு செய்கிறார். இங்கே வலக்கண் பார்வையை கொடு என்று கேட்கிறார். மீளா அடிமை என தொடங்கி தோழமை உணர்வோடு அந்த பாடலை பாடுகிறார். பெருங்கருணையுடைய இறைவன் அந்த நேரத்திலே அவருக்கு பார்வையை கொடுத்து தியாகராஜர் திருக்காட்சியை தன்னுடைய இரண்டு கண்களாலும் பார்க்குமாறு செய்கிறார். மனம் மகிழ்ந்த வணங்கி நன்றியோடு பாடல்களை பாடுகிறார். அந்த நேரத்திலே இறைவனை தரிசித்துவிட்டு பரவீனாட்சியை தன்னுடைய முதல் மனைவியை சென்று பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதற்குள் திருவொற்றியூரிலே சங்கிலினாட்சியை மணந்த நிகழ்ச்சியை பற்றி அறிந்து கொண்ட பறவை அவர் மீது கோபமுற்று இருக்கிறார். அவரை பார்க்க வருவதில்லை, அவரை தன் வீட்டிற்கு வரக்கூடாது என்ற எண்ணத்துடன் மிக கோபத்துடன் இருக்கிறார். இந்த செய்தியை அறிந்து கொண்ட நம்பியாரூரார் எங்கே செல்வார்? தன்னுடைய தோழன் இறைவனிடம் செல்கிறார். என்னை நீதான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறுகிறார். அர்த்த ஜாமத்திலே இறைவனை துதித்து பாடி தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுகிறார். எல்லோரும் தூங்கிய பிறகு நள்ளிரவிலே இறைவன் ஒரு தவசி வடிவு கொண்டு பறவைநாச்சி வீட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது பறவையார் அந்த வடிவத்தை கண்டு, முனிவரின் வடிவத்தை கண்டு, சுந்தரரை நான் ஏற்க மாட்டேன் என்று மிகவும் கடுமையாக கூறிவிடுகிறார். பின்பு அந்த மறையவர் கோவிலுக்கு வர, உன்னால் முடியவில்லை என்றால், என்னை பறவையோடு சேர்க்க முடியவில்லை என்றால் நான் இறந்து விடுகிறேன் என்று மிரட்டுகிறார். வேறு வழியில்லாமற் இறைவன் இன்னொரு முறை அந்த திருவாரூர் தலத்திலே பறவை நாச்சியாரிடம் செல்கிறார். அங்கே தன்னுடைய உண்மை கோலத்தை காட்டி அருளுகிறார். தெரியாமல் இறைவனது பாத கமலங்கள் பல்வேறு முறை அந்த திருவாரூர் மண்ணிலே வந்தது நடக்க வைத்தது குறித்து தன்னை பொறுத்தருளும்படி வேண்டுகிறார் பறவை நாச்சியார். நம்பியோ ஆரூராரை ஏற்கை செய்கிறார். ஆக இறைவன் அருளால் இருவரும் சேர்ந்து வாழ்கின்றனர்.
திருக்கண்டியூர். திருக்கண்டியூர் சென்று இறைவனை வழிபடுகிறார். காவிரியின் வடகரையிலே இருக்கும் திருவையாறு சென்று இறைவனை வழிபட விரும்புகிறார். காவிரியிலோ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கு செல்ல ஓடங்கள் இல்லை. சுந்தரர் பெருமான் பதிகம் பாட இறைவரோ ஓலம் என குரல் கொடுக்கிறார். காவிரியின் நடுவே பாதை தெரிகிறது. வெள்ளம் விலகுகிறது. நடுவே நல்ல வழி தெரிகிறது. சுந்தரர் பெருமான் தன் அடியார்களுடன் அவ்வழியே சென்று ஐயாரப்பரை வணங்கி மகிழ்கிறார். சேரநாடு செல்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் அவரை வணங்கி வரவேற்கிறார். இருவரும் திருவஞ்சைக்களத்து இறைவன் முன்பே கண்ணீர் சொரிந்து பணிந்து பதியம் பாடுகிறார். சேரமான் பெருமாள் கொடுத்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது, திருமுருகன் பூண்டி வழியே செல்லும் பொழுது இறைவன் தன்னுடைய கணங்களையெல்லாம் வேடுவராக அனுப்பி செய்து சுந்தரரின் பொருளை எடுத்துக்கொண்டு வர செய்கிறார். பொருளையெல்லாம் பறிகொடுத்த சுந்தரர் மிகவும் வருத்தத்துடன், இவ்வாறு எப்படி என்னிடம் நடக்க துணிந்தீர், ஏன் இப்படி நடக்க விட்டீர் என்ற வாயிலாக பதிகத்தை பாடுகிறார். அடுத்த நிமிடம் அந்த கோயிலின் முன்னே அவர் இழந்த பொருட்கள் அனைத்துமே கிடைக்கின்றது. திருவருளை வியந்து சுந்தரர் பெருமான் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருவாரூர் செல்கிறார். திருவாரூரிலே சென்று இறைவனை வணங்கி சேரநாடு நோக்கி செல்கிறார். அப்பொழுது அவிநாசியை நோக்கி செல்லும் பொழுது ஒரு வீட்டிலே நல்ல அழகான ஒரு மங்கள ஒலியும், அருகே இருந்த வீட்டிலே ஒரு அழுகை ஒலியும் கேட்கிறது. காரணத்தை கேட்கிறார். அப்பொழுது சொல்கிறார்கள், ஒரு 5 வயது உள்ள 2 குழந்தைகள் சிறுவர்கள் அங்குள்ள ஆற்றிலே குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு முதலை ஒரு சிறுவனை மட்டும் விழுங்கிவிட்டது. இன்னொரு சிறுவன் தப்பித்துக் கொண்டு வந்து விட்டான். பிழைத்துக் கொண்ட சிறுவனுக்கு அவனது வீட்டிலே இப்பொழுது உபநயன உற்சவம் நடைபெறுகிறது. பக்கத்திலே இருந்த குழந்தை இழந்தவர்கள், தன் பிள்ளை இப்பொழுது இருந்தால் அவனுக்கு கூட இந்த உற்சவத்தை செய்யலாமே, இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குமே என்று நினைந்து வருந்துகின்றார்கள் பெற்றோர்கள் என அறிந்து கொள்கிறார். அந்த மகனை இழந்த பெற்றோர்களை அழைத்துக் கொண்டு சுந்தரர் பெருமான் வருகிறார். செய்தி அறிந்து அந்த திருக்குளம் இருந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார். அங்கு தண்ணீரே இல்லை. என்ன செய்வதென்று புரியாமல் எற்றானும் மறக்கேன் என்ற பதிகம் பாடுகிறார். அப்பொழுது அந்த 4வது பாடலிலே, புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே கரைக்கால் முதலை பிள்ளை தரச் சொல்லு காலனையே என்று வருந்தி பாடுகிறார். அப்பொழுது யமதர்மன் மடுவிலே இருந்த முதலையை, வயிற்றிலே முன்பு விழுங்கப்பட்டிருந்த அந்த குழந்தையின் உடம்பை, சென்ற ஆண்டுகளின் வளர்ச்சியையும் கொடுத்து அந்த உடம்பை, அந்த உயிரை அந்த முதலையினுள்ளே செலுத்தி அந்த முதலை வெளிப்படுகிறது. தண்ணீர் முதலிலே வருகிறது, பின்பு முதலை வருகிறது, பின்பு முதலையின் வாயிலிருந்து அந்த பிள்ளை குதித்து வெளியே வருகிறான். இழந்த பிள்ளையை கண்ட பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். சுந்தரரின் பாத கமலங்களை பணிந்தனர். பிறகு அனைவரும் அந்த இறைவன் திருவருளை வணங்கி நன்றி சொல்லி வழிபட்டார்கள். அந்த குழந்தைக்கு உபநயம் செய்து வைத்து மகிழ்ந்தனர். பின்பு பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு இறுதியாக சேரநாடு செல்கிறார். சேரமான் பெருமாள் நாயனார் அவரை வணங்கி வரவேற்கிறார். இருவரும் திருவஞ்சைக்களத்து இறைவன் முன்பே கண்ணீர் சொரிந்து பணிந்து பதியம் பாடுகிறார். அடியேன் இவ்வுலக வாழ்வை வெறுத்தேன், நான் இனி உன் திருவடியில் சேர வேண்டும் என்று வேண்டுகிறார். தலைக்கு தலைமாலை என்று தொடங்கும் அழகான திருப்பதிகத்தை பாடுகிறார். அவரது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த இறைவன் அவரை அழைத்து கொண்டு விண்ணுலகம் வர வெள்ளை யானையுடன் ஐராவதத்தை அனுப்புகிறார். தேவர்கள் உடன் வருகின்றனர். அந்த தேவர்கள் எல்லாம் சுந்தரர் பெருமானை வணங்க, சுந்தரர் அந்த ஆணையை மேற்கொண்டு வெள்ளானையின் மீது அமர்ந்து ஒரு நிமிடம் தன் சோழர் சேரமானை சிந்தித்து திருக்கையிலே செல்கிறார். இந்த நிகழ்ச்சியை திருவருளாலே உணர்ந்த சேரமான் திருக்கோயில் வந்தார்.
வெள்ளானையின் மீது அமர்ந்து தோழர் செல்வதை அறிந்து தம் குதிரையின் செவியிலே திரு ஐந்தெழுத்தினை உபதேசித்தார். அந்த அளவிலே அந்த குதிரை வான்வழியே செல்லும் ஆற்றல் பெற்றது. ஆக அந்த ஐராவதம் செல்வதற்கு முன்பே திருக்கையிலை அடைந்தது. சேரமானும் தேவர்குழாமும் முன் செல்ல பின்னே செல்கிறார் நம் நம்பி ஆரூரர். தான் எனை முன்படைத்தோன் அஃதறிந்து பொன்னடிக்கே என்ற ஒரு பதியத்தை பாடி திருக்கையிலை மலையின் தென்திசை வாயிலை அடைகின்றனர். பல்வேறு வாயில்களை கடைந்து இந்த அணுக்கத் தொண்டர் உள்ளே செல்கின்றார். உள்ளே செல்ல அனுமதி இல்லாமல் சேரமான் பெருமாள் நாயனாரோ பின்னே நிற்கிறார். சுந்தரர் உள்ளே புகுந்து இறைவனை அடிபணிந்து தன்னுடைய நண்பர் வெளியே நிற்கிறார், அவரை அழைத்து வர வேண்டும் என்று கேட்க இறைவன் அவரையும் உள்ளே வர அனுமதிக்கிறார். சேரமான் பெருமாள் நாயனாரையும் சுந்தரப் பெருமானையும் சிவகண தலைவராக இருக்குமாறு பணிக்கிறார். ஆக இருவரும் சிவானந்த பேரின்ப வாழ்வில் திளைத்து மகிழ்ந்தனர். அடியாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். நம்பி ஆரூரர் திருத்தொண்டர் தொகையை போற்றி பெற்றுள்ள அடியார்களின் வரலாற்று செய்திகளை குறிக்கும் முறையிலே அமைக்கப்பெற்ற இந்த சிற்ப வரிசையிலே திருத்தொண்டர் தொகையை அருளி செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாற்று நிகழ்ச்சிகளை இதிலே இடம்பெற்றுள்ளன. முதலாவதான சிற்பம் தம்பிரான் தோழராகிய நம்பி ஆரூரர் பறவையாரை மணந்து அவருடன் விளையாடி மகிழ்பவர். பரிசனங்கள் தம்மை சூழ உடன் வர திருவாரூர் பெருமானை வழிபட எழுந்தருளை குறிப்பது இந்த சிற்பம். இடமிருந்து வலமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணப்பெண் பறவையார், அவரது தோழிகள், விளையாட்டுக்குரிய ஆட்டுக்கிடாவை ஓட்டிச் செல்லும் நிலையிலே ஒரு ஏவலன், அவரை அடுத்து பிற விளையாட்டு பொருள்களை ஏற்றிச் செல்லும் ஏவலர், நால்வர் இடம்பெற்றுள்ளதை காணலாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் சிற்பங்களை பொறுத்தவரை இதுவே முதற் சிற்பமாக இங்கே இடம்பெறுகிறது. அடுத்ததாக நம்பி ஆரூரருக்கும் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் மகளுக்கும் திருமணம் நிகழவிருக்கும் திருமண பந்தலிலே இறைவன் கிழவேதிய வடிவத்துடன் வந்து அங்குள்ள அந்தணர்களை நோக்கி இவன் என்னுடைய அடிமை என்று கூற அந்த மொழியை கேட்டு நகைத்த, உன் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு என்னிடம் உள்ளது, நீ சிரிக்க வேண்டாம் என்று காட்டிய நிகழ்ச்சியை குறிக்கும் சிற்பம். வலமிருந்து இடமாக இடக்கையிலே குடையினை பிடித்துக் கொண்டு நிற்கும் கிழவேதியர் தம் வலக்கையிலே உள்ள ஆவண ஓலையை காட்டுதலும், அது கண்டு திகைப்புற்று நிற்கும் நம்பி ஆரூரருக்கு பின்னே மறையோர் இருவர் அமர்ந்து இருப்பதையும் காணலாம். ரிப்பீட், அமர்ந்து இருப்பதையும் காணலாம்.